திமுக இன்னைக்கு அல்லாடி நிக்கிறான். இங்க ஒப்பாரி வைக்கிறான், கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறான், கருமாதி வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறான், ஒப்பாரி வைக்கிறான். திமுகவுக்கு இந்த தோல்வி சரிதான், உனக்கு இந்த தோல்வி சரிதான். நீ நேர்மையா களத்துல நீ ஒழுங்கா மக்களுக்கான ஆட்சியை கொடுத்திருந்தா ஏன்டா அவனை தோக்கடிக்க போறேன்? ஏன் தோக்கடிக்க போறேன்? நீ கேடு கட்ட ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டான். காரணம் திமுக கோட்டை விட்டது. நீ ஆட்சியை கொடுக்க சொன்னா கொடுமை பண்ண 5 ஆண்டு காலத்துல மக்கள் எதை பத்தி கவலைப்படாம தூக்கி போட்டேன் விசிலுக்கு. தமிழக சட்டமன்றம் கேலி குத்தா போய் நிக்குது. சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை பேச ஆள் இல்லைங்க. ஏன்னா தாவேக்கா மக்கள் பிரச்சனைகளை ஒருபோதும் விவாதிக்க மாட்டான். அவனுக்கு தெரியவும் தெரியாது, அதை பத்தி நோக்கமும் கிடையாது. திமுக மக்கள் பிரச்சனை பேசுவதற்கான அருகதையோடு இல்ல. நீங்க சிந்திச்சு பாருங்க, திமுக ஆட்சி காலத்துல, அதாவது மார்ச் மாசம் ஆகாஷ் டெலிசங்கிற ஒரு தம்பி காவல்துறையால அடித்து கொலை செய்யப்படுற. கொலை செய்யப்பட்ட பிறகு நாங்க உடம்ப வாங்க மாட்டோம்னு அவனோட பெற்றோரும் குடும்பத்தாரும் சொல்லி அந்த உடம்பு மதுரை அரசு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டு 3 மாத காலமா சட்ட போராட்டம் நடத்துறாங்க. கடைசியில் நீதிமன்றம் கைவிட்டுருது. தாவேக்கு ஆட்சி வந்துருது. தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி காலத்துல எந்த காவல்துறை சேர்ந்தவன் அடிச்சு கொன்னாலும் அவன் மேல கொலை வழக்கு போட்டு நீ சிறைப்படுத்திருந்தா நீ திமுகவுக்கு மாட்டான ஆளு. நீ என்ன பண்ற? திமுக இருந்தா என்ன பண்ணுவானோ அதே பண்ற. அப்பனை ஆத்தாலையும் கைது பண்ணிட்டு பிள்ளை உடம்ப கொண்ட அவசரமா அடக்கம் பண்ற. இது என்ன வழியா நிர்வாகம்? இதை சட்டமன்றத்தில் திமுக பேசுமா? பேசாது. என்ன கொலை பண்ணதே அவன் தான். தாவேக்கா பேசுவானா? அவனும் பேச மாட்டான். அப்ப மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படாது. பரந்தூர்ல வானூர்தி நிலையம் அமைக்க கூடாது, நாம் போராடுறோம். தாவேக்கா வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் வந்தால் ரத்து பண்ணுவோம்னா. ஆனா இப்ப வரைக்கும் ரத்து பண்ணல. அதை திமுக கேட்குமா? கேட்காது. ஏன்னா அவன் தான் கொண்டு வந்தது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடக்கமாக திமுக இருக்கிறது. அதனால எந்த மக்கள் பிரச்சனையும் திமுக பேச முடியாது. அதிமுக சொந்த கட்சி பிரச்சனை பேசவே அவருக்கு நேரம் இல்லை. இவ்வளவு காலமா ஆண்டவங்க நாம கோரிக்கை வைப்போம், நம்மளோட தேவைகளை சொல்லுவோம், அவன் உதாசீனப்படுத்துவான். இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுங்க அப்படின்னு உதாசீனப்படுத்துவான். அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு அடாவடித்தனம் பண்ணுவான். இவருக்கு என்னன்னா நம்ம கோரிக்கை வச்சாலும் புரியாது, தேவையை சொன்னாலும் புரியாது, எதுவும் தெரியாது, சத்தியமா தெரியாதுங்க. அவரால் ஒரு பொதுக்கூட்டத்தில் தாளில் எழுதி கொடுக்காம எதுவும் பேச முடியாது. A4 பேப்பர் இல்லைன்னா அவர் ஒரு வேஸ்ட் பேப்பர் தான். இதுதான் தமிழ்நாட்டோட கதி. வெளிநாட்டில் வாழ்றாங்க பாருங்க ஈழ சொந்தங்கள், உலக தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டை பார்த்து என்னங்க இப்படி ஆயிடுச்சு, துக்க வீடு மீறி விசாரிக்கிறேன், தமிழ்நாடு என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. நமக்கே தூங்குறப்ப திடீர்னு அரை தூக்கத்துல திடீர்னு முழிச்சு இது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜயான்னு தூக்கி போடுது. ஏடா இப்படி ஆயிட்டாங்க. நம்மளால அதை இன்னமும் ஜீரணிச்சிக்கவே முடியல, மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் என்னங்க இவரை போய் ஒரு மனுஷனா கூட ஏத்துக்க முடியாது, கொண்டாந்து தலைவர் ஆக்கி விட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க. திமுக அதிமுக கிட்ட இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு அழிவுகளையும் சீரழிவுகளையும் பார்த்துட்டு அதை விட மோசமான ஆள்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இப்ப சொல்றாங்க சீமான்னு ஒருத்தராவது போயிருக்கலாம், அவராவது போயிருக்கலாம். எப்படி போக முடியும்? மக்களுக்காக மண்ணுக்காக பாடுபடக்கூடிய எல்லாரையும் தோக்கடிச்சிங்க. இந்த பரப்புரை களத்துல பேசவே செய்யாத விஜய்க்கு ஓட்டு. ஆனால் இந்த பரப்புரை களத்திலே தேர்தல் பரப்புரையாக இல்லாது மாலை நேர கல்லூரி போல மண்ணு ஏன் மாசுபடுது, நிலம் ஏன் பாழ்படுது, ஏரிகள் ஏன் வந்து அழிந்து கொண்டிருக்குன்னு காணொளி போட்டு மக்களுக்கு பாடம் எடுத்த மக்களுக்கான ஒப்பற்ற தலைவன் சீமானை இங்க தோக்கடிச்சிங்க. இப்ப நாங்க நாளைக்கு வருவோம், இதோட நிக்க போறது இல்ல, எப்பாடுபட்டாவது இதை தடுத்து போராடுவோம். நாளைக்கு அண்ணன் வருவாரு, போராடுவாரு, பேசுவாரு, களத்தில் நிற்பாரு. ஆனால் ஒரு நொடி பொழுதுல இதை ரத்து பண்ணிருக்கலாம். நீங்க ஓட்ட ஒழுங்கா போட்டிருந்த ஓட்ட தூக்கி அவனுக்கு போட்டீங்க. இப்ப மறுபடி திமுக ஆட்சி காலம் போல அதிமுக ஆட்சி காலம் போல போராட வேண்டிய சூழல். அன்பு சொந்தங்களே, நாம் பிறந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம், நாம் செத்து போகலாம். இன்றோ நாளையோ 50 ஆண்டு கழிச்சோ 30 ஆண்டு கழிச்சோ 10 ஆண்டு கழிச்சோ 1 வாரமோ 10 நாளோ என்றாவது ஒரு நாள் செத்து போகலாம். ஆனால் நமக்கு பிறகு நமது தலைமுறை நமது சந்ததி இங்கதான் வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்கிறதா? என் அன்பு சொந்தங்களே, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. துபாயில கட்சி கிடையாது, தேர்தல் கிடையாது, அரசியல் கிடையாது, ஆனா தங்குதடை இல்லாது தண்ணீர் கிடைக்கிறது. சாலைகள் சிறப்பா இருக்குது, உட்கட்டுமான சிறப்பா இருக்குது. ஆனா நம்ம வரி செலுத்துறோம், தண்ணிக்கு வரி செலுத்துறோம், வாட்டர் டாக்ஸ். ஆனா வரி செலுத்தினாலும் காசு கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டிய நிலை. இன்னைக்கே இவ்வளவு தண்ணீர் தட்டுப்பாடுனா யோசிச்சு பாருங்க, இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு கழிச்சு என்ன ஆகும்? அடுத்த தலைமுறை நமது பேரன் காலம் பேத்தி காலத்தை என்ன ஆகும்? தமிழ்நாடு வறட்சி பிரதேசமாக மாறி போகும். அதில் தடுப்பதற்கு, மக்களை வாழ வைப்பதற்கு தாவேக்கா ஏதாவது திட்டம் இருக்கா? ஏதாவது திட்டம் வச்சிருக்கானா? ஒண்ணும் கிடையாது. திமுக என்ன பண்ணாலும்
அதிமுக என்ன பண்ணாலும் அதை தாவேக்கா இந்த வரக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் பண்ணுவேன். அவன் இப்பதான் தேடி கண்டுபிடிக்கிறான் கொள்ளையடிக்கிற வழி என்னன்ட்டு. எப்படியும் கண்டுபிடிச்சுவான் ஒரு மாசத்துக்குள்ள. கண்டுபிடிச்ச பிறகு அவனும் லஞ்சம் லாவணியம் ஊழல் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இப்ப ஊழல் பெருச்சாளிகள் பூரா அங்க போயிருக்குது பனையூருக்கு. அது சொல்லி கொடுத்து நல்லா உருவாக்கி விட்டுரும். எப்படி எம்எல்ஏ பதவிக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, அமைச்சர் பதவிக்கு ஒரு மாண்பு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் ஆதவர்ஜனாவெல்லாம் அமைச்சர்னா நம்ம என்ன கயர்ல தொங்குறதா, இல்ல விஷத்தை குடிக்கிறதா, இல்ல கிணத்தை விழுந்து சாகிறதா? அமைச்சர் பொறுப்பு, முதலமைச்சர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, பெரிய பொறுப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒண்ணும் இல்லைன்னு ஆகி போச்சு. அவங்களால நம்ப முடியல. எவன் நினைக்கல ஜெயிப்போம்னு நினைக்கல. பெண்ணாகரம் பக்கம் ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் பேசின காணொளி இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவுது. அவர் பிரஸ் மீட், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. என்ன பேசணும்னா, விசில் சின்னத்தில் ஓட்ட போடுங்க, எங்கள் தளபதியை பார்த்து எல்லாரும் பயந்து போய் கிடக்கிறாங்க, நாங்க தான் இங்க வெல்ல போறோம், இது பேசணும். அவரால் பேச வரல. பக்கத்தில் ஒரு ஆள் கை வச்சுக்கிட்டு விசில் சின்னத்தில் ஓட்ட போட்டான்னு பார்த்து பேசுது. என்ன பேசணும்னே தெரியலங்க. ஆனா அவருக்கும் தமிழ்நாட்டில் ஓட்ட போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்கேன். விபரீத விபத்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துருச்சு. விபரீத விபத்து. அதன் விளைவை 5 ஆண்டு காலம் அனுபவிக்கணும். தினந்தோறும் பார்க்கிறோம் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமை. பெண் குழந்தைகள் பாதிப்படையுது, பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுது. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் கதறாங்க, நீங்க திரைப்படத்தில் பண்ற மாதிரி பண்ணுவீங்க நினைச்சனேன்ட்டு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம்ல, ஆறுதலே சொல்ற கிடையாது. சென்னைக்கு பக்கத்துல ஒரு தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு அடைஞ்சு 18 பெண்கள் செத்து போயிட்டாங்க. 18 பெண்கள் செத்து போனது குறித்து முதலமைச்சர் வாய் திறந்து பேசினார். அண்ணா பேசல. அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்தாருக்கு எவ்வளவு நிவாரணம் கேட்டா வெறும் 2 லட்சம். விக்கிரவாண்டி மாநாட்டில் இதே விஜய் பேசினாரு. என் தங்கச்சி வித்யா இறந்து போனா சிறு வயசுல, என் தங்கச்சி வித்யா மரணம் அளவுக்கு என்னை பாதித்தது நீட் தேர்வில் இறந்து போன தங்கச்சி அனிதாவோட மரணம்னு. என் அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு தெரியுமா, இந்த 1 மாத காலத்தில் 3 பெண் பிஞ்சு பிள்ளைகள் இறந்து போயிருக்கு. ஒரு ஆண் பிள்ளை. எல்லாருக்கும் வயசு 19 வயசு. 19 வயசு பிஞ்சு பிள்ளைகள், 4 பிள்ளைகள் செத்து போச்சு நீட் தேர்வால. இது குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாய் திறந்தாரா? வாய் திறக்கல. ஏன்? ஏன்னா படத்தில் பார்க்கிறவர் விஜய், அந்த விஜய் இல்ல, இது வேற விஜய். அதுவும் ஒரு அமைச்சரும் போய் வேலை செய்யறதில்ல. நாங்க ஆய்வு பண்ண கிளம்புறோம். என்ன ஆய்வு பண்றீங்க? போய் ஒரு கடைக்குள்ள பூந்துடுறது. இது என்னது, முறுக்கா? இது எப்படி தான் முறுக்கு நம்புறது? இது என்னது? இது பக்கோடா. இதை பக்கோடாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதெல்லாம் ஆய்வு, ஆகச்சிறந்த ஆய்வு. ஐன்ஸ்டீன் ஒரு அறிஞர் ஆய்வு பண்ண, அவெல்லாம் என்ன ஆய்வு பண்ண? இதுதான் ஆய்வு. அதுவும் ஒருத்தர் தொழில்துறை அமைச்சர் பர்வேஸ்னு ஒரு தம்பி, அவர் தொழில்துறை அமைச்சர். ஆனா அவர் போய் மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ண உடனே உள்ள போயிட்டாரு. அதிகாரி நாங்க இப்படி எல்லாம் பண்றோம், இது மாதிரி செயல்பாடு செய்யறோம், இதுதான் நம்மளோட பணிங்கிறாப்புல. அவர் திரும்பி எங்க தளபதியோட காலண்டரை காணும். அந்த காலண்டரை இந்த பக்கம் மாட்டுங்க, அதான் புரோட்டோகால். எது? காலண்டரை மாற்றுறது புரோட்டோகால். இவரு அமைச்சர். இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ணுவார்ல, ஆய்வு பண்றேன் கிளம்புவார்ல, ஆய்வு பண்றேன் கிளம்பிட்டான். ஒவ்வொருத்தரும் ஆய்வு பண்றேன் கிளம்பி கடைசியா பார்த்தா கேமரா இல்லாம வெளில வர்றதில்லை. சரி, எம்எல்ஏ ஆய்வு கிளம்புனா அமைச்சர் ஆய்வு கிளம்புனான்னு பார்த்தா தோத்து போனா பாருங்க, எம்எல்ஏ தோத்து போனா பாருங்க, சட்டமன்ற வேட்பாளர் அவனும் கிளம்பிடுறான். திமுக ஒரு கொடுங்கோல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு அதிமுக ஒரு கொடுங்கோல் திட்டத்தை நியாயப்படுத்தலாம், தாவேகா கையெழுத்திடலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா எல்லையில் நிற்கிற ஐயனாறு போல அண்ணன் சீமான் களத்தில் நிற்பார். நாம் தமிழர் பிள்ளைகள் நிற்போம். எப்பாடுபட்டால் தடுத்து நிறுத்துவோம். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு மோசமா இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல. ஆனா திமுக ஆட்சி காலத்துல கூட நடக்காத ஒன்று நடக்குது. என்னன்னா, இந்த தாவேக ஆட்சி காலத்துல குற்றம் பண்றவன் யாருன்னு பார்த்தா
தேடி போய் பார்த்தா தாவேக்காக இருக்கேன். இது நம்ம ஆட்சி, தளபதி காப்பாற்றுவாரு, நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு அத்தனை பேரும் குற்றச்செயல் ஈடுபடுறேன். இப்போ 10 நாளைக்கு 15 நாளைக்கு முடி பார்த்தா வேம்புலின்னு ஒருத்தன் தாவேக்காவோட நிர்வாகி, அவன் போய் ஒரு விதவை பெண்ணோட வீட்டுக்குள்ள போய் போடுறான். புகுந்து அது செய்தியான பிறகு அவனை காவல்துறை கைது பண்ணுது. வெளில வந்து எங்க நிற்கிறான்னு பார்த்தா பனையூர்ல நிற்கிறான். எப்படிப்பட்ட நிர்வாகம்? திருவைகுண்டம்ங்கிற ஊர்ல ஒரு கட்சிக்கார பெண்ணை 3 பேர் கட்சிக்காரன் சேர்ந்து கூட்டு பாலியல் கூட பண்றேன். அந்த பெண் வந்து பகிரங்கமா வந்து சொல்லுது, நான் வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன்ட்டு. அதுக்கு காரணம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கை காட்டுது. என்ன பண்ணிருக்கணும்? திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்த்தா புகார் கொடுத்த பெண்ணை கட்சி விட்டு நிக்கிட்டாரு. இது யாரு? நான் வந்து மாமாவா இருப்பேன், நான் வந்து அண்ணனா இருப்பேன், நான் வந்து தம்பியா இருப்பேன், எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க, எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க. எங்க இருக்காரு? எங்க போனாரு? ஒரு பாதிப்பு நிகழ்ந்தப்ப, ஒரு சேதம் விளைஞ்சப்ப களத்துக்கு வர்றாரா விஜய்? வந்து பார்க்கிறாரா? ஒரு கருமாந்திரம் இல்லை. ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்ட்டு. இப்ப பார்த்தா ஒன்னும் கதைக்காக தெரிஞ்ச உடனே காசு இல்லைங்க அப்படின்னு கையை வைக்கிறாங்க. எங்க போய் முடிய போதோ தெரியல. இனியாவது திருந்துங்க, விசிலுக்கு ஓட்டு போட்ட பாவத்தை தொலைங்க, இல்ல மறுபடியும் எங்க அண்ணன் எங்க தம்பி வாழ்க்கையில ஒரு முறை கூட நேர்ல பார்க்காத ஒருத்தனை எப்படி அண்ணன் தம்பின்னு கொண்டாடுறீங்க? போய் இணையத்தில் தட்டி பார்த்தா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்? இது ஒரு வகையான உளவியல் நோய். அவங்க கற்பனை உலகத்தில் வாழ்வாங்க, கற்பனையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிக்குவாங்க அப்படிங்கிற. அதனாலதான் என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இது என்ன? இதுக்கு பேரு பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப், உளவியல் நோய். படத்துல பார்த்து பார்த்து அவர் நம்ம வீட்டு புள்ள மாதிரி, அவர் நம்ம வீட்டு புள்ள மாதிரி, அவர் வந்து மாமா மாதிரி, தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, அவர் எங்க அண்ணன் அப்படின்ட்டு. இதுக்கு மேல பேச தனிப்பட்ட முறையில் பேசதாயிடும். அவருக்கு குடும்ப உறவு முறை மேலே நம்பிக்கை இல்லடா. பிள்ளை மீது, மனைவி மீது, அப்பா அம்மா மீது அவருக்கு கரிசனமோ பாசமோ கிடையாது. நீ அவரை அண்ணன் தம்பி மாமா மச்சான்ட்டு நீ ஒரு தடையா காதலிச்சு மோசம் போற. மாறணும், இல்லைன்னா ஒன்றும் கதைக்காகாது. எப்பாடுபட்டாவது இந்த ஹைட்ரோகார்பன் எடுக்கிற திட்டத்தை நாம் தமிழர் கட்சி முறியடிக்கும். நீ ஓட்டு போட்டவன் உனக்கு மோசம் பண்ணிருக்கலாம், உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். நீ தோற்கடித்த நாங்கள் உறுதியாக களத்தில் நிற்போம். நீங்கள் தோற்கடித்தாலும் சரி, புறந்தளினாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, அவர்களை அள்ளி வீசினாலும் சரி, மக்களோடு நாம் தமிழர் கட்சி நிற்கும். இது எங்கள் பிறவை பயன், எங்கள் வாழ்நாள் கடமை. மங்காரி மாத்தாங்கிற போராளித்தாய் சொல்றாங்க, மக்களை அரசியல்படுத்தாது, மக்களை அணிதிரட்டாது, இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானதுங்கிற புரிதலை உருவாக்காது, இந்த வளக்கொள்ளையை தடுக்க முடியாது, நாட்டை மீட்க முடியாதுங்கிற. அதே போல இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானது, நடப்பது மக்களுக்கு எதிரான வளக்கொள்ளை என்று தெளிவுபடுத்துறோம். தேர்தல் களத்தில் எங்களை ஆதரிக்கல, போராட்ட களத்திலேயாவது ஆதரிங்க. இது எங்கள் வீட்டுக்கான பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்கான பிரச்சனை.